என்ன இவ்ளோ புழுக்கமா இருக்கு? ஃபேன் ஓடிக்கிட்டு தானே இருக்கு. வானம் வேற பயங்கரமா மின்னுது. ஒருவேளை வெளியில இடி மின்னலோட மழை பெஞ்சிட்டு இருக்குமோ? அதுதான் கருகும்னு இருக்கு. ரொம்ப வேர்க்கும் போதே எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. வேர்க்கும் போதே நான் நினைச்சேன் வெளியில நல்லா மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, என்ன இவ்ளோ குப்பையா இருக்கு வீடு ஃபுல்லா? காத்தடிச்ச உடனே எல்லா குப்பையும் வீட்டுக்குள்ள வந்துருச்சோ. இந்த கென்னு வேற நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ள அவனுக்கு ஆபீஸ்க்கு சமையல்லாம் செஞ்சு கொடுக்கணும். முதல்ல வீட்டை பெருக்கிட்டு குளிச்சிடலாம். குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையெல்லாம் பார்க்கலாம். ஐயோ, எவ்வளோ மழை வரப்போகுது. வீடே இருட்டா கரு கும்முன்னு இருக்கு. ஃபேன் ஓடுனா கூட எனக்கு ஸ்வெட் ஆகுது. அப்பா, இதை எப்படியோ கூட்டிட்டு இவனை வேற ஷூ எல்லாம் பாலிஷ் பண்ணி வைக்கலன்னா திட்டிக்கிட்டே இருப்பான். ஷூ எல்லாம் பாரு, ஃபுல்லா டஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ஷூவை வேற அரேஞ்ச் பண்ணி வைக்கணுமே. என்ன பண்ண போறேனோ ஒத்த ஆளா. காலையில எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவ்ளோ குப்பைய கொண்டு வந்து இந்த காத்து போட்டு வச்சிருக்கு. முதல்ல இந்த ஷூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருவோம். ஒரு நல்ல பிளேஸ்ல எடுத்து வச்சிருவோம். ஓகே, பழன்னு தொடச்சாச்சு. இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் குளிக்கலாம். குளிச்சுட்டு வரதுக்குள்ள இந்த கென் வேற எழுந்திரிச்சிருவோம். அதுக்குள்ள சமைக்கணும் வேற. ஆஹா, பாரு, ஊரே கரு கும்முன்னு இருக்கு. தண்ணி எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஹீட்டர் போட்ட சூடாதான் இருக்கு. அடடா, மழை வேற வர ஆரம்பிச்சிருச்சா? இந்த மலையிலேயே குளிக்கலாம், ஜாலியாதான் இருக்கும். மலையில குளிச்சு ரொம்ப நாளாச்சு. வா, ஹேர நல்லா தூக்கி மேல கட்டிட வேண்டிதான். தலையை நல்லா மேல கட்டிட்டோம் அப்படின்னா குளிக்கும் போது தலையில நனையாது. மழை வேற வருது, இருந்தாலும் நனையதான் செய்வோம். பரவாயில்ல, இந்த சுடு தண்ணியில நல்லா ஜாலியா குளிக்கலாம். அப்படியே ஏறி டப்புக்குள்ள உட்காந்துட வேண்டியதான். ஆஹா, என்ன மழை, என்ன மழை, என்ன மழை. கொஞ்சம் ஸ்லோவா தான் பெய்யுது. பட் இருந்தாலும் இந்த ஹீட்டுக்கு ரொம்ப நல்ல மழை. முதல் மழையாச்சே, ரொம்ப அழகா இருக்கு. வாவ், கதகதப்பான தண்ணியில அழகான மலையில நான் ஜாலியா குளிக்கிறேன். லா 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 லா. இந்த மழைக்காகத்தானே இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். செம்மையா இருக்கு. ஐயோ, என்ன கொஞ்சம் கொஞ்சமா மழை குறையுது. குறைஞ்சிடுமோ? பரவாயில்ல, இவ்வளோ நேரம் மழை பெஞ்சுதே, அதுவே பரவாயில்ல. ஊர் ஃபுல்லா கூலிங் ஆயிடுமா இல்ல ஹீட்டை தூக்கி விட்டுட்டு போயிடுமான்னு தெரியலையே. நின்னே போச்சா மழை. சரி, நாம குளிப்போம். காதலெல்லாம் அழுக்கா இருக்கு. முதல்ல வாஷ் பண்ணுவோம். இந்த ஸ்பான்சை வச்சு அழகா ஃபேஸ வாஷ் பண்ண வேண்டியதுதான். மீரா ஷாம்புவை போட்டு குளிச்சுடுவோம். வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க, உள்ளம் குளிர உடலும் குளிர, மீரா ஷாம்புவை போட்டு குளிக்கலாம். நாம குளிக்கலாம். வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க, உள்ளம் குளிர உடலும் குளிர, மீரா ஷாம்புவை போட்டு நான் குளிக்கிறேன். நான் குளிக்கிறேன். சூப்பரான ஸ்மெல்லு இந்த ஷாம்புவை நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்றேன். இதுக்கு முன்னாடி வேற ஷாம்பு போட்டுட்டு இருந்தேன். இப்பதான் இந்த ஷாம்பு கடையில வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கு, நல்லா நொர வருது, சூப்பரா இருக்கு. வா, குளு 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 குளு. மறுமுறை உன்னை சந்தித்தேனால் மனக்கண்ணுக்குள்ளே வசித்தேனா, உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமே. ஜாலியா குளிக்க வேண்டியதுதான். இந்த கென்னி எந்திரிக்கிறதுக்குள்ள வேற சமைக்கணும். அந்த கவலை இல்லாம குளிக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு. ஆஹா ஆஹா, மறுபடியும் மழை வந்தா கூட தான் நல்லா இருக்கும். மழை வருமா வராதா தெரியல. முதல்ல குளிச்சுட்டு இந்த கென்னுக்கு போய் எதையாவது ஒண்ணு சமைச்சு வைப்பாமா. என்ன சமைக்கலாம்? எதையாவது சாண்ட்விட்ச பண்ணி கொடுத்துடுவோம். அவன் ஆபீஸ்க்கு போறதுக்கு சாண்ட்விட்சே போதும். குளிக்கலாம்.
ஒரே ஜாலியா இருக்கே. இந்த மாதிரியே டெய்லி காலையில நேரமா எழுந்திருச்சு குளிச்சாலும் நல்லா தான் இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகே, குளிச்சு முடிச்சாச்சு. எங்க துண்டு காணோம், துணியை காணோம், எதையுமே எடுத்துட்டு வரலையோ நானு. ஓகே, வெளியில எழுந்திருச்சு போய் ரூம்ல போய் ட்ரெஸ்ஸ மாத்திக்குவோம். ட்ரெஸ் எங்க? பீரோல தான் இருக்கா. சரி, ஓகே, முதல்ல இந்த கெண்ணி எழுந்திருக்கிறதுக்குள்ள நம்ம போய் ட்ரெஸ்ஸ மாத்தலாம். ஓகே, கென் தூங்கிட்டு இருக்கேன், நல்லா தூங்கு. கொரட்டை விட்டு நல்லா ஜாலியா தூங்கிக்கிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். எல்லோ ட்ரெஸ்ஸா, பிங்க், இந்த மல்டிபிள் கலர் இருக்குல்ல, இதை எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். இதுதான் நமக்கு நல்லா இருக்கும், இதுதான் செட்டும் ஆகும். முதல்ல இந்த வாஷ் ரூம்குள்ளேயே போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாம். மாத்திக்கிட்டு வெளியில வருவோம். எப்பா, ஈர துணிய நப்பா பிடிச்சிரும், வெள்ளை கொண்டு போய் காய போட்டுடுவோமா, இல்ல அந்த டப்புக்குள்ளே போட்டுருவோம். ஈவினிங் வந்து வாஷிங் மிஷின்ல போட்டா அது பாட்டுக்கு துவைச்சு கொடுத்துரும். கொண்டு போய் போடுவா. ஓகே, இப்ப போய் நம்ம இந்த கென்னை எழுப்பி விடுவோம். ஆபீஸ்க்கு வர லேட் ஆயிடுச்சு, சமைக்கிறதுக்கு எழுப்புனா அவன் கொஞ்சம் ஹெல்ப் ஆச்சு பண்ணுவான். கென், கென் கொஞ்சம் எழுந்திரி, எனக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. கென் எழுந்திரி. கென், கென்.